வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் வரகரிசியை வச்சு டேஸ்டான ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2.5 கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி 4-5 முறை கழுவி எடுத்துக்குங்க. ஏன்னா இதில் தூசி அதிகமாக இருக்கும். அரிசி கழுவி எடுத்த தண்ணியை கீழே ஊற்றாமல் செடி வளர்த்திங்கன்னா அந்த செடிக்கு ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளரும். பகலில் நான் லட்டு செய்ய போகிறேன், அதனால் அரிசியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வச்சிடலாம். சிறுதானியங்கள் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பகலில் செய்கிறேன்றதுனால நைட்டே ஊற வச்சுருக்கேன். வரகரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். தண்ணியை வடிச்சிட்டு இந்த வரகரிசியை ஒரு துணியில் காய வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சதும் இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாவை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை நான் கடாயில் சேர்த்துருக்கேன். மாவு அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 முறை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா குறைஞ்ச தீயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடணும். இதில் இருக்க ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் சுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டதும் நல்லா வாசனையாக இருக்கும். மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுபட்ட மாவை நான் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது மாவு இன்னும் நல்லா பவுடராக கிடைக்கும். இதுக்கு நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2வது முறை அரைக்கிற மாவில் நான் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு சரியான அளவில் இருந்தது. இப்போ இதுக்கு நான் 1 டம்ளர் பால் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். 10-15 முந்திரியை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தண்ணி சேர்க்காத காய்ச்சி எடுத்த பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் சூடாக இருக்கணும். இது கூட நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் நம்ம சூடாக சேர்த்துருக்கிறதுனால கையால் நம்மளால் பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மீதி இருக்க பாலை நான் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வரகரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்குங்க. இது கூட நான் காய்ந்த திராட்சையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. இந்த வரகரிசி லட்டை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தையும் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்து அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. இந்த லட்டில் பால் சேர்த்து நம்ம பிடிச்சி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வைக்கலாம். 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது கெட்டு போகாமல் இருக்கும். வறுத்த மாவை அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி கைகளில் நம்ம தண்ணி இல்லாமல் எடுக்கும் போது இந்த லட்டு 10 நாள் வரைக்கும் கெடாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டை செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.